இப்பொழுது வரவேற்புரை நமது முதலாம் ஆண்டு மாணவி பவித்ரா அவர்கள் வரவேற்புரை வழங்க வருகிறார். அனைவருக்கும் காலை வணக்கம். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நம் கல்லூரியில் நடக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள தாளாளர் மற்றும் முதல்வர் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். என் போன்ற சக மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பின் வரும் நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நடனம் இரண்டாம் ஆண்டு மாணவிகள் இப்பொழுது நம்மை மகிழ்விக்க நடனமாடி மகிழ்ச்சியை தெரிவிக்க இந்த கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு சிறப்பிக்க வருகிறார்கள். நடனமாடி நம்மளை மகிழ்வித்த இரண்டாம் ஆண்டு மாணவிகள்
மிக சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா கிளாப் பண்ணி அவங்கள சந்தோஷம் உற்சாகப்படுத்தலாம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்த மிஸ்டர் கருங்கல் சேம்ஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் விழா எதற்காக கொண்டாடுறோம், அதனோட பயன் என்ன, இயேசுடைய பிறப்பு எப்படி இருந்தது, ஒரு ஏழ்மையான வாழ்க்கையில் அவர் வாழ்ந்தார், இதெல்லாம் பற்றி ஒரு நுணுக்கமாக ஒரு சில மணித்துளிகள் நமது சார் அவங்க சுரேஷ் சார் அவங்க பேச வருவாங்க. அவர்களை வருக வருக என இடத்திற்கு வரவேற்கிறேன். தங்க தாரகையே, பெற்றெடுத்த தவ புதல்வரே, பெத்தலகமே சூரியனே, அன்பை மட்டுமே விதைத்து சென்ற இயேசு பிரானின் பிறந்த நாளில் நாமும் அன்பை விதைப்போம். அன்பை மட்டுமே விதைத்து சென்ற இயேசு பிரானின் பிறந்த நாளில் நாமும் அன்பை விதைப்போம். அன்பால உலகை ஆள்வோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்துமஸ்.
ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவர் குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிகிறார். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிலவிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்தியராயினால் கட்டளை விளந்தது. எனவே அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வழியால் வேதனைப்படுகிறார். உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது. உங்கள் சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான வாரனை பெற்றெடுத்தாள்.
நாடகம் நடித்த அனைவருமே அங்க போங்க ஃப்ரெண்டில். மிக வெற்றிகரமாக நிஜமாக நடித்து காட்டிய நமது